இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பார்வையற்ற மனிதருக்கு இயேசு பரிவு கொண்டு அவர்களை தொட்டு பார்வை கொடுக்கின்றார். பார்வையற்ற மனிதருக்கு இயேசு பரிவு கொண்டு அவர்களை கண்களை தொட்டு பார்வை கொடுக்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு ஆசிரியை தன்னுடைய பிள்ளைகளுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பதற்கான ஒரு பணியை ஏற்பதற்கு அவர் இந்த பள்ளி பருவத்தில் இருக்கின்ற இந்த மாணவிகளுக்கு அறிவு கண் ஊட்டுவதற்காக எல்லா நிலையிலுமே இந்த ஆசிரியை அந்த மாணவிகளுக்கு பாடத்தை ஊட்டுகின்றார். அந்த அறிவின் கண் திறப்பதற்காக தன்னுடைய உழைப்பினாலும் தன்னுடைய வாழ்வினாலும் தன்னுடைய நேரங்களின் வழியாகவும் தன்னுடைய வளமைகள் வழியாகவும் தன்னுடைய திறமைகள் வழியாகவும் முழுமையாக தன்னை கரைத்து தன்னுடைய மாணவன் கண் திறக்க வேண்டும், அறிவு கண் திறக்க வேண்டும், எதிர்காலத்தின் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்ற நிலையிலே அந்த ஆசிரியர் அந்த வாழ்வையை முழுவதுமாக தியாகம் செய்து அவருடைய கண்களை திறப்பதற்கான நிலையிலே அவர்கள் ஓடாய் உருகி போய்வதை நாம் பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கண்களை பற்றி நாம் ஒவ்வொரு நாளுமே சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். ஏன் நம் கண்களின் வழியாக நம்முடைய சகோதர சகோதரிகளை பார்த்து நம்முடைய பார்வைக்கான உள்நோக்கங்களையும் நம்முடைய பார்வைக்கான எல்லா தெளிவுகளையும் நாம் எப்படி சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். கண்தான் உடலுக்கு விளக்கு, கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும் என்று நாம் மத்தேயு அதிகாரம் 6:22 நாம் வாசித்திருக்கின்றோம். கடவுள் இந்த உலகத்தை அழகாக படைத்தார். இந்த உயிரினங்களை அழகாக படைத்து அதிலும் முதலாக ஒளி உண்டாகுக என்று அவர் படைத்தார். இந்த ஒளியின் வழியாக அந்த இடம் முழுவதும் பிரகாசமாய் நாம் காண்பதற்கான எப்படி தெரிவதற்கான நிலையிலே ஒளியை உண்டாக்கினார். ஒளியை உண்டாக்கிய பிறகு கடைசியாக எல்லாம் நல்லது என்று கண்டு அதை இன்னும் மிக அருமையான அவருடைய அந்த பார்வையில் அதை மெருகூட்ட நிலையில் அதற்கு பாதுகாப்பையும் அதற்கு ஆசையையும் அதற்கு எல்லா நிலையிலுமே உடனிருப்பையும் கடவுள் கொடுத்திருக்கின்றார். அதிலும் குறிப்பாக மிக நல்லதென்று மனிதனை படைத்த நிலையிலே அவர்களுக்கு அந்த உடலையும் ஆன்மாவையும் மனதையும் கொடுத்து மனிதனை என்னாலும் வழிநடத்தக்கூடிய நிலையிலே கடவுளுடைய படைப்பில் மனிதன் இன்னும் சிறந்த ஒரு படைப்பாக படைக்கப்பட்டிருக்கின்றான். அதே போல் அவனுடைய பாவத்தினுடைய முதல் நிலை என்னவென்றால் அவனுடைய கண்கள் தான் அவருக்கு ஒரு பாவத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. எப்படி என்றால் அவர்கள் அந்த கனியை உண்டார்கள். அந்த கண்களுக்கு களிப்பூட்டதாக அந்த கனிகள் அவர்களுடைய பார்வையை மறைத்து விட்டன. அவருடைய கண்கள் அவர்களுடைய பாவத்திற்கான நிலைக்கு கொண்டு செல்ல நிலையில் இருந்தது. பார்த்த பார்வையெல்லாம் கவர்ச்சியாக இருந்தது. பார்த்த பார்வையெல்லாம் அவர்களை பாவத்துக்கு இட்டு செல்லதாக இருந்தது. அவருடைய பார்வையெல்லாம் கடவுளை விட்டு விலகிய ஒரு நிலை. நான் உங்களோடு இருப்பேன், இங்கே இருங்கள், உங்களுக்கு எல்லாம் தருகிறேன் என்று சொன்ன அவர்கள் அந்த கண்கை மறைத்த விடைகளில் அவர்கள் பாவத்துக்கான அந்த கனியை வாங்கி உண்டு பாவத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள். ஒளியை விட்டுவிட்டு இருளுக்கான வாழ்வை அவர்கள் தேர்ந்து கொண்டார்கள். இறைவனுடைய அந்த இறை பராமரிப்பை அவர்கள் ஒருபொழுதும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத நிலையில் அவர்களுடைய வாழ்க்கையில் பாவத்திலிருந்து மீண்டு வருவதற்கு கடவுள் எத்தனை முயற்சிகளை எத்தனை வாய்ப்புகளை எத்தனை நிலைகளிலே அவர் பல மாந்தர்களையும் இறைவாக்கினர்களையும் அரசர்களையும் அனுப்பி நம்மை மீட்பதற்கான ஒளியின் மக்களாக ஒளியின் வழியில் நடப்பதற்கு நமக்கு பல்வேறு வழிகளை செய்திருக்கின்றார். அதே போல் கடவுளுக்கு மறுபெயர் என்று சொல்வார்கள், அதாவது எல் ரோயி என்று சொல்வார்கள். எல் ரோயி என்றால்
என்னை கண்டீரே என் நன்றி ஐயா என்று சொல்கின்ற அந்த எல்ரோய் என்ற அந்த வார்த்தை, என்னை காண்கின்ற கடவுள், என்னை காண்கின்ற கடவுளை நான் எப்படி காண்கின்றேன், என்னை பார்க்கின்ற கடவுளை நான் எப்படி பார்த்து உணர்கின்றேன் என்ற அந்த உணர்வை இந்த எல்ரோய் என்ற அந்த வார்த்தையின் வழியாக கடவுளை நான் காணக்கூடியவராக இருக்க வேண்டும் என்ற அழைப்பை கொடுக்கப்படுகிறது. அதே போல் தோபித்து நூலில் வாசிக்கின்றோம். அதிகாரம் 11:13 வாசிக்கின்றோம். தோபித்து பார்வை பெற்றவுடன், என் மகனே, என் கண்ணில் ஒளியே, உன்னை பார்த்து விட்டேன் என்ற ஒரு பெரும் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அந்த பார்வை பெற்ற உடனே அந்த மகனை தழுவி அவர் முத்தம் கொடுத்து அவருக்கு ஆறுதலை கொடுப்பதை பார்க்க முடிகிறது. என்றால் அவர் இருளான வாழ்க்கையில் இருந்தார். அந்த பார்வை பெற்றவுடனே, என் மகனே, எனக்கு ஒளி கண்டுவிட்டது, நான் உன்னை பார்த்து விட்டேன் என்ற அந்த ஒரு மகிழ்ச்சியை அவருக்கு வாழ்வு தரக்கூடிய நிலையில் இருந்தது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எருசலேமிலே இயேசுவை காணிக்கையாக கொடுக்கின்ற பொழுது கூட அது இயேசுவை சிமியோன் கைகளிலே ஏந்தி, மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன என்று சொல்லி, இம்மீட்பே பிற இனத்தார்க்கு வெளிப்பாடு, அருளும் ஒளி என்று சிமியோனே இயேசுவை கையில் ஏந்தி இவ்வாறாக இந்த குழந்தையின் பற்றிய எதிர்காலத்தையும், இந்த குழந்தையின் பற்றிய அந்த வீழ்ச்சியும் எழுச்சியையும் பற்றியும் சிமியோன் இங்கு அருளுரையாக, ஒரு ஒளியாக இந்த குழந்தையை பற்றி இங்கு எழும்புகின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒளியும் இந்த இருளும் மற்றும் நம் பார்வையும் இந்த நற்செய்தி வாசகத்தோடு ஒப்பிட்டு பார்க்க நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியில் இயேசுவுடைய அந்த பரிவும் அந்த இரண்டு பார்வையற்ற மனிதர்களையும் இங்கு நாம் பார்க்க முடிகின்றது. இரண்டு மனிதர்களுடைய அந்த எதிர்பார்ப்பு எப்படி இருந்தால், எங்களுக்கு பார்வை கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவர்களில் இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு, எங்களுக்கு நலம் கிடைக்கும், இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருப்பார்கள், ஆனால் அவர்கள் பார்த்ததில்லை. இயேசுவை பற்றி கேட்டிருப்பார்கள், அவர் எத்தனை பேர்களுக்கு உயிர் கொடுத்திருக்கின்றார், எத்தனை மனிதர்களுக்கு வாழ்வு கொடுத்திருக்கின்றார், அவருடைய வார்த்தையை வாழ்வாக மாற்றியிருப்பதை அவர்கள் கேட்டதனுடனே அவர் வருவதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அவரிடம் நான் நலம் பெற வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தோடும் நம்பிக்கை அவர்கள் இருந்தது. இரண்டாவது, இயேசு நோயுற்றோர் மீது கொண்ட அந்த பரிவு, அவர் அனைவர் மீதும் பரிவு கொண்டார். ஆயினில்லா ஆடுகள் போல இருந்தவர்களின் மீது பரிவு கொண்டார். அங்கு காய்ச்சினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர் பரிவு கொண்டார். இப்படி இந்த இருவரும் கண் பார்வை இல்லாத அவர்கள் மீதும் இயேசு ஆழமான அந்த பரிவு கொண்டு அவர்களுக்கு அந்த ஒளியை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். இந்த ஒளியின் வழியாக இயேசுவுடைய பரிவு என்பது இறை தேடலின் செயலாக இருக்கின்றது. இறை தேடலின் செயலாக இது மாறுகின்றது. அதே போல் இயேசுவுடைய தொடுதல் என்பது அது நமக்கு நலம் தரும் ஒரு உறவாக மாறுகின்றது. இயேசுவுடைய உடனிருப்பு நம்மில் இருப்பதை அந்த தொடுதல் வழியாக நாம் உணரக்கூடியவராக இருக்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இரண்டு மனிதர்கள் பார்வையிலிருந்து மீண்டார்கள். ஏனென்றால் அவர்கள் இயேசு மீது ஆழமான நம்பிக்கையை கொண்டதால். அதே போல் இன்று நம்முடைய சமுதாயத்திலும் பல்வேறு உறவுகள், நம் குடும்பங்கள் மத்தியிலும் நம்முடைய தொடுதல் எல்லாம் சிதைக்கப்படுகின்றன. நம்முடைய வாழ்வு எல்லாம் பல நேரங்களில் அது அடித்து நொறுக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய சமுதாயத்தில் நாம் பார்க்கின்றோம் வன்முறை தொடுதல் மற்றும் பாலியல் தொடுதல், அலட்சியமான ஒரு தொடுதல், பழிவாங்கும் தொடுதல், துரோகம் செய்கின்ற தொடுதல், நம்பிக்கையற்ற தொடுதல், இப்படி சமுதாயத்திலும் குடும்பத்திலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொடுகின்ற இந்த வாழ்க்கை நமக்கு எதிர்மறையான எண்ணங்களிலும் மனிதனுடைய அந்த வளர்ச்சிக்கான ஒரு வாழ்வையை கொடுக்காமல் அது நம்மையை மட்டம் தட்டி நம்மை எந்நாளுமே குறுகி வைக்கிற ஒரு வாழ்க்கையாக தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு மாறுபட்ட சிந்தனையோடு இயேசுவின் தொடுதல், அந்த இறை தொடுதல், அந்த இறைவனுடைய இறை தேடலின் தொடுதலை நாம் பெறுகின்ற பொழுது இது மிக உயர்ந்த ஒரு தொடுதலாக, அன்பின் தொடுதலாக, ஆற்றல் தரும் தொடுதலாக, குணப்படுத்துகிற தொடுதலாக, மன்னிக்கின்ற தொடுதலாக அவருடைய தொடுதலை நான் உணர்கின்ற பொழுது நான் நலன் பெறுகின்றேன், நான் வாழ்வு பெறுகின்றேன். என்னை அவர் தொடுகின்ற பொழுது என்னாலும் இயேசுவோடு நானும் இணைகின்றேன் என்ற உணர்வு நம்மில் இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை காண வருகின்ற பொழுது இந்த ஆலயத்திற்கு பின்புறத்திலே என் கண்களும்
இதயமும் எந்நாளும் இங்கே இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதேபோல் இயேசுவுடைய அந்த கண்களை நாம் பார்க்கின்றோம், அவருடைய இதயத்தை நோக்குகின்றோம். அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார். அவரிடந்து ஒருவரும் தப்பிக்க முடியாது. ஏன், நம்முடைய பாவங்களையும் மறைக்க முடியாது. நான் நன்றாக இருக்கிறேன், நான் பாவத்தில் இருந்து நான் என்னாலும் விடுபடுவதற்கான எல்லா சூழ்நிலையும் ஏற்படுத்துகின்ற பொழுது, அல்லது பாவங்கள் செய்கின்றேன், என்னால் நன்மை செய்ய முடியவில்லை என்று விரக்தியான முறையில் இருக்கின்ற பொழுது, இயேசுடைய கண்களை உற்று பார்க்கின்ற பொழுது நம் பாவங்கள் எல்லாம் மறைந்து போகும். நம்மை நம்பிக்கையோடு அவர் நலம்படுத்தக்கூடியவராக இருப்பார். அவருடைய இதயத்தை நோக்கி பார்க்கின்ற பொழுது, அந்த இதயத்தை பார்க்கின்ற பொழுது என் இதயம் இங்குதான் இருக்கின்றது என்ற நிலையிலே அவரை நோக்கி நாம் நம்பிக்கையோடு வந்திருக்கின்றோம். அவர்களுடைய வாழ்வு எப்படி, அவர்கள் இருளான நிலையில் அவர்கள் பார்வை இல்லாமல் இருந்தார்களோ, நம்முடைய வாழ்க்கையும் பாவத்தினால் பார்வையற்ற நிலையில் இருக்கின்றோம். பாவத்தினால் விழுந்து விழுந்து நாமும் குருடராகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே இயேசுவை நோக்கி வருவோம், அவருடைய கண்ணை உற்று பார்ப்போம், அவருடைய இதயத்தை நோக்குவோம். நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் திரு இருதய ஆண்டவர் முழுமையாக நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையும் தொழில் வளத்திற்கும் இப்படி எல்லா நிலைகளும் நமக்கு ஆசீர்வாதமாய் நிறைவாக கொடுத்து நம்மை வழி நடத்துவார். கண்களுக்கும் ஒளி ஊட்டி நமக்கும் பரிவான உள்ளத்தோடு இறைவன் நம்மை எந்நாளும் வழி நடத்தக்கூடியவராக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு இந்த தெய்வீக திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். நல்லாய் இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.